இந்த செஷனில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸலில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸில் Vlookup அப்படின்ற ஃபங்க்ஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ Vlookupனா என்ன, அது எந்த இடத்துல யூஸ் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ Vlookup அப்படின்னா என்ன அப்படின்னா வெர்டிக்கல் லுக்கப். இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். இந்த ஃபங்க்ஷனோட வேலை என்ன அப்படின்னா நமக்கு எந்த இன்ஃபர்மேஷன் தேவையோ அதை வந்து நம்ம கொடுத்துருக்க மாஸ்டர் ரெக்கார்ட் மாஸ்டர் டேட்டாவில் இருந்து எடுத்து கொடுக்கறது தான் இதோட வேலை. ஸோ இப்போ இங்கே வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த Vlookup ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அந்த நமக்கு தேவையான ரெக்கார்டை எப்படி எடுக்கிறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ நான் எடுத்திருக்க டேட்டாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீரியல் நம்பர், எம்ப்ளாயி நேம், டிபார்ட்மெண்ட், டேட் ஆஃப் பர்த், salary 6 and date of joining. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாயோட டீட்டெயில்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் Vlookup அப்படின்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நான் என்ன ரெக்கார்ட் என்ன இன்ஃபர்மேஷன் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஜெயா அப்படின்ற நேமில் உள்ள எம்ப்ளாயியோட சேலரி எவ்வளவு அப்படின்றத நான் இந்த Vlookup ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நான் அந்த இன்ஃபர்மேஷனை எடுக்க போகிறேன். ஸோ இப்போ இந்த ஜெயா அப்படின்ற நேம் வந்து எந்த காலமில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பி. ஸோ காலம் வந்து இந்த காலம் நேம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஏ அப்படின்றது வந்து சீரியல் நம்பர் இருக்குது, பி அப்படின்ற காலமில் வந்து எம்ப்ளாயி நேம் இருக்குது, சி அப்படின்ற காலமில் வந்து டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏபிசிடி இதெல்லாம் வந்து நம்ம காலமோட நேம் நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த Vlookupஐ பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த காலம் நேம் வந்து ஏபிசிடின்னு எடுத்துக்கக்கூடாது. 1 2 3 4 அந்த மாதிரி நம்ம நம்பர்ஸில் எடுத்துக்கணும். ஸோ இப்போ இங்கே வந்து சீரியல் நம்பர் அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு காலம் நம்பர் 1, எம்ப்ளாயி நேம் அப்படின்றது வந்து செகண்ட் காலம், டிபார்ட்மெண்ட் அப்படின்றது தேர்ட் காலம். ஸோ இந்த மாதிரி வந்து காலமோட நேம் வந்து 1 2 3 அந்த மாதிரி கணக்கில் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அப்போ தான் வந்து சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அதுக்காக. ஸோ இப்போ நான் வந்து இந்த Vlookup அப்படின்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஜெயா அப்படின்ற எம்ப்ளாயியோட சேலரி எவ்வளவு அப்படின்றத நான் இந்த Vlookup ஃபங்க்ஷனில் கேட்க போகிறேன். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் அது எப்படி எடுக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த செல்லில் Vlookup ஃபங்க்ஷனை நான் டைப் பண்ணுறேன். ஸோ ஈக்குவல் டு Vlookup ஓப்பன் ப்ராக்கெட் கொடுக்குறேன். ஸோ இந்த கொடுத்தோன்னே என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ள ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் இங்கே கீழே டிஸ்பிளே ஆகும். இதில் எத்தனை ஆர்கியூமெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஆர்கியூமெண்ட் இருக்குது. இந்த Vlookup அப்படின்னா என்னென்னா வெர்டிக்கல் லுக்கப். ஸோ இது வந்து என்ன எப்படி ஃபங்க்ஷன் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலாக லுக்கப் பண்ண போகுது. ஸோ இந்த வெர்டிக்கல் லுக்கப் இந்த Vlookupல வந்து 4 ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்குது. இந்த ஃபங்க்ஷனில் என்னென்ன ஆர்கியூமெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லுக்கப் வேல்யூ, நம்ம எந்த வேல்யூவை வந்து லுக்கப் பண்ண போகிறோமோ அதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். அடுத்து டேபிள் அரே. இந்த டேபிள் அரே அப்படின்றது நம்மளோட மாஸ்டர் டேட்டா. இந்த ரெக்கார்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபுல் டேட்டா இருக்குல்ல, இதுதான் வந்து டேபிள் அரே. அடுத்து காலம் இண்டெக்ஸ் நம்பர். இந்த காலம் இண்டெக்ஸ் நம்பர் அப்படின்றதுல நம்ம என்ன செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னா காலமோட நம்பரை நம்ம செலக்ட் பண்ணுவோம். அடுத்து ரேஞ்ச் லுக்கப். இந்த ரேஞ்ச் லுக்கப்பில் வந்து நமக்கு அப்சல்யூட்டாக ஆன்சர் வேணுமா இல்லைனா எக்ஸாக்ட் ஆன்சர் வேணுமா அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா Vlookupல ஃபஸ்ட்டு லுக்கப் வேல்யூ நான் செலக்ட் பண்ணுறேன். இந்த லுக்கப் வேல்யூ அப்படின்றது எனக்கு ஜெயா அப்படின்ற நேமில் உள்ள எம்ப்ளாயியோட சேலரி தான் எனக்கு தேவை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஜெயா அப்படின்ற நேமை நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா. ஸோ அந்த செல்லை நான் செலக்ட் பண்ணுறேன். அந்த செல்லோட நேம் வந்து பார்த்திங்கன்னா H1ல இருக்குது. ஸோ அங்கே H1 அப்படின்னு செல்லோட நேம் வந்து அங்கே என்டர் ஆகிருக்கு. இதுதான் லுக்கப் வேல்யூ. ஸோ இந்த ஜெயா அப்படின்ற நேமில் தான் நான் லுக்கப் பண்ண போகிறேன். ஸோ நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஃபஸ்ட் ஆர்கியூமெண்ட் முடிஞ்சிருச்சதுனால நான் என்ன பண்ணுறேன்னா கமா கொடுக்குறேன். இப்போ செகண்ட் ஆர்கியூமெண்ட்டுக்கு போச்சு. அந்த செகண்ட் ஆர்கியூமெண்ட் என்ன அப்படின்னா டேபிள் அரே. டேபிள் அரேயில் வந்து அந்த மாஸ்டர் டேட்டா எங்கே இருக்குது, ஸோ அதை தான் நான் கேட்குது. ஸோ அந்த மாஸ்டர் டேட்டாவை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து ஒரு சின்னதாக ஒரு விஷயம் நோட் பண்ண வேண்டியிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நான் எடுத்திருக்க டேட்டாவில் சீரியல் நம்பர்லேருந்து நான் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே இருக்க ஹெட்டிங்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர், எம்ப்ளாயி நேம், டிபார்ட்மெண்ட், டேட் ஆஃப் பர்த், சேலரி 6, டேட் ஆஃப் ஜாயினிங் எல்லாமே இருக்குது. ஸோ நான் இப்போ லுக்கப் பண்ண போகிற வேல்யூ வந்து எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காலம் 2ல தான் இருக்குது இல்லையா. ஸோ நான் லுக்கப் பண்ண போகிறது என்னென்னா இந்த ஜெயா அப்படின்ற நேம் தான் நான் லுக்கப் பண்ண போகிறேன். ஸோ இது எத்தனாவது காலமில் இருக்குன்னா செகண்ட் காலமில் இருக்குது. ஆனால் இந்த Vlookupஐ பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த வேல்யூவை நம்ம லுக்கப் பண்ண போகிறோமோ அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு காலமாக இருக்கணும். அதுதான் செலக்ட் பண்ணி ஆகணும். ஃபஸ்ட்டு காலமாக அதுதான் செலக்ட் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ நீங்கள் சீரியல் நம்பரோடு சேர்த்து செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது எரர் காட்டும். அதனால் சீரியல் நம்பரை இக்னோர் பண்ணிவிட்டு நான் ஜெயா அப்படின்ற நேம் தான் நான் இங்கே
லுக்கப்பில் ஃபஸ்ட்டு லுக்கப் வேல்யூவாக கொடுத்துருக்கேன். ஸோ ஜெயா அப்படின்றது தான் இது வெர்டிக்கலாக லுக்கப் பண்ண போகுது. ஸோ அதனால் நம்ம எந்த வேல்யூ லுக்கப் பண்ணுறதுக்கு செலக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த காலம்லேருந்து தான் இந்த டேட்டாவை செலக்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் சீரியல் நம்பரோடு சேர்த்து செலக்ட் பண்ணக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் எம்ப்ளாயி நேம்லேருந்து தான் செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த எம்ப்ளாயி நேம்லேருந்து நான் இந்த ஃபுல் மாஸ்டர் டேட்டாவை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து கமா கொடுக்குறேன். ஸோ இப்போ இங்கே நம்மளோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு H1 அப்படின்றது நான் லுக்கப் வேல்யூ என்ன நேமை நான் செலக்ட் பண்ணியிருக்கணும் அந்த வந்து லுக்கப் வேல்யூ இங்கே செலக்ட் பண்ணியிருக்கேன் அந்த செல்லோட நேமு. அடுத்து வந்து மாஸ்டர் டேட்டா வந்து நம்ம டேபிள் அரே அப்படின்ற ஆர்கியூமெண்ட்டில் செலக்ட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து சீரியல் நம்பர் இக்னோர் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய எம்ப்ளாயி நேமில் இருந்து தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கமா கொடுத்துட்டேன். ஸோ செகண்ட் ஆர்கியூமெண்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ தேர்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காலம் இண்டெக்ஸ் நம்பர். இந்த காலம் இண்டெக்ஸ் நம்பரில் நான் என்ன ஆன்சர் எனக்கு வேணும், இப்போ ஜெயா அப்படின்ற எம்ப்ளாயியோட சேலரி எனக்கு வேணும். ஸோ அந்த சேலரி அப்படின்றது வந்து எத்தனாவது காலமில் இருக்குது, அந்த காலமோட இண்டெக்ஸ் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ இப்போது நம்ம செலக்ட் பண்ணியிருக்க ரெக்கார்ட்லேருந்து தான் நம்ம பார்க்கணும். ஸோ ஃபுல் ரெக்கார்டை பார்க்கக்கூடாது. ஃபுல் ரெக்கார்ட் அப்படின்னா சீரியல் நம்பரோடு சேர்த்து இருக்குது. நம்ம என்ன ரெக்கார்ட் செலக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி நேம்லேருந்து தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எம்ப்ளாயி நேம்லேருந்து மட்டும்தான் நம்ம இப்போ கணக்கெடுக்கணும். ஸோ சீரியல் நம்பர் கணக்கெடுக்காதீங்க. ஸோ சீரியல் நம்பர் நம்ம எடுக்காமல் இந்த எம்ப்ளாயி நேம்லேருந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி நேம் வந்து ஃபஸ்ட்டு காலம், டிபார்ட்மெண்ட் செகண்ட் காலம், டேட் ஆஃப் பர்த் வந்து தேர்ட் காலம், சேலரி அப்படின்றது வந்து ஃபோர்த்து காலமில் இருக்குது. ஸோ இப்போ காலம் இண்டெக்ஸ் நம்பர் என்ன அப்படின்னா 4. ஸோ இப்போ நான் தேர்ட் ஆர்கியூமெண்ட் காலம் இண்டெக்ஸ் நம்பர் கேட்குது இல்லைங்களா, அங்கே வந்து 4 அப்படின்னு கொடுக்குறேன். ஏன்னா ஃபோர்த்து காலமில் தான் சேலரிக்கு பற்றி நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுலேருந்து தான் ஜெயாவோட சேலரியை அது சர்ச் பண்ணி எடுக்க போகுது. அதனால் காலம் இண்டெக்ஸ் நம்பர் வந்து நான் 4ன்னு கொடுக்குறேன். ஸோ கமா. ஸோ தேர்ட் ஆர்கியூமெண்ட்டும் முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபோர்த் ஆர்கியூமெண்ட் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் லுக்கப். இந்த ரேஞ்ச் லுக்கப்பில் வந்து நமக்கு அப்ராக்சிமேட் மேட்ச் வேணுமா இல்லை எக்ஸாக்ட் மேட்ச் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குது. அப்ராக்சிமேட் அப்படின்னா இதுவாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆன்சர். நம்ம வந்து எப்போவுமே வந்து ஒரு டவுட்ஃபுல்லான ஆன்சரை வந்து நம்ம பிக்கப் பண்ணி எடுக்க மாட்டோம். ஸோ எக்ஸாக்ட் மேட்ச் கரெக்டான ரிசல்ட் என்ன அப்படின்றது தான் நம்ம வேணும். ஸோ இந்த கரெக்டான ரிசல்ட் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபால்ஸ் அப்படின்றத டைப் பண்ணிங்க அப்படின்னா தான் கரெக்டான ஆன்சர் எக்ஸாக்ட் மேட்ச் கிடைக்கும். ட்ரூ அப்படின்னு டைப் பண்ணோம் அப்படின்னா அப்ராக்சிமேட் இதுவாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆன்சர் தான் கிடைக்கும். ஸோ நான் இப்போ வந்து எனக்கு எக்ஸாக்ட் மேட்ச் கரெக்டான ஆன்சர் வேணும் அப்படின்றதுனால ஃபால்ஸ் அப்படின்றத நான் இந்த இடத்துல டைப் பண்ணுறேன். ஸோ ஃபால்ஸ் அப்படின்றத டைப் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் லுக்கப் அப்படின்ற ஆர்கியூமெண்ட். ஸோ இப்போ வந்து நான் ஃபுல்லாக 4 ஆர்கியூமெண்ட்டும் டைப் பண்ணி முடிச்சுட்டேன். ஸோ இப்போ ப்ராக்கெட்டை க்ளோஸ் கொடுக்குறேன். இப்போ வந்து இவ்வளோ தான் நம்ம ஃபங்க்ஷன் வந்து முடிஞ்சிச்சு, கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ ஈக்குவல் டு Vlookup ஆஃப் H1 அப்படின்றது நான் எந்த லுக்கப் வேல்யூ செலக்ட் பண்ணியிருக்கேன்றது அந்த செல்லோட நேமை செலக்ட் பண்ணியிருக்கேன். தென் இங்கே வந்து டேபிள் அரே. ஸோ நம்மளோட மாஸ்டர் டேட்டாவை சீரியல் நம்பர் இக்னோர் பண்ணிவிட்டு ஸோ மாஸ்டர் டேட்டாவை செலக்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து 4 அப்படின்றது வந்து காலம் இண்டெக்ஸ் நம்பர். எனக்கு வந்து அந்த ஜெயா அப்படின்ற எம்ப்ளாயியோட சேலரி எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும். அதனால் சேலரி அப்படின்றது நான் செலக்ட் பண்ண டேட்டாலேருந்து பார்த்தீங்கன்னா 4th காலமில் இருக்குது. ஸோ 4 அப்படின்றத செலக்ட் பண்ணியிருக்கேன். தென் ஃபால்ஸ் அப்படின்றது வந்து எனக்கு எக்ஸாக்ட் ஆன்சர் வேணும் அப்படின்றதுனால ஃபால்ஸ் அப்படின்றத டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இங்கே வந்து நான் என்டர் கொடுத்தேன்னா எனக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ என்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த Vlookup-ல ஒரு சின்ன சேஞ்ச் ஒன்று பண்ண வேண்டியிருக்கு. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இங்கே இருக்க மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸில் இருக்குது. ஸோ ரெஃபரன்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். இந்த ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா இப்போ இங்கே நம்ம செலக்ட் பண்ணியிருக்க செல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டேபிள் அரேயில் B1 அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து நான் அப்சல்யூட் ரெஃபரன்ஸாக மாற்றணும். அப்சல்யூட் ரெஃபரன்ஸாக மாற்றணும் அப்படின்னா தான் நமக்கு வந்து எப்போயுமே வந்து இந்த எரர் இல்லாமல் ஆன்சர் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும். அதுக்காக வந்து அப்சல்யூட் ரெஃபரன்ஸாக நான் மாற்ற போகிறேன். இது வந்து ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. ஸோ கர்சர் அந்த இடத்துல வச்சுட்டு நீங்கள் ஃபங்க்ஷன் 4 அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். முன்னாடி வந்து உங்களுக்கு டாலர் சிம்பிள் காட்டும். ஸோ $B $1 அப்படின்ற மாதிரி காட்டும். B1 அப்படின்ற செல்லோட நேம் வந்து இங்கே என்னென்னு காட்டும் அப்படின்னா $B $1 அப்படின்னு காட்டும். இந்த மாதிரி காட்டுச்சு அப்படின்னா இது வந்து அப்சல்யூட் ரெஃபரன்ஸில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ நார்மலாக உங்களுக்கு G12 இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இப்போ இங்கே வந்து G12 இருக்கு இல்லையா, இங்கேயும் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா F4 அப்படின்ற ஃபங்க்ஷன் பட்டனை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கேயும் வந்து $G $12 அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ இது வந்து அப்சல்யூட் ரெஃபரன்ஸாக நம்ம மாற்றணும். எதுக்காக மாற்றணும்னா அப்படின்னா நம்ம பர்ஃபெக்டாக ஆன்சர் கிடைக்கும் அப்படின்றதுனால நம்ம மாற்றுறோம். ஸோ இப்போ மாற்றிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்டர் பட்டன் கொடுக்குறேன். ஸோ என்டர் கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு பர்ஃபெக்டான ஆன்சர் கிடச்சிரும். இதுதான் Vlookup. ஸோ இப்போ இங்கே வந்து ஜெயா அப்படின்ற எம்ப்ளாயியோட சேலரி எவ்வளோன்னு சொல்லி பாருங்கள். ஸோ ஜெயா அப்படின்ற எம்ப்ளாயி வந்து இங்கே சீரியல் நம்பர் 8ல் இங்கே இருக்காங்க. ஸோ இவங்களோட சேலரி நீங்கள் பார்த்தீங்கன்னா 40,000 தான் இவங்களோட சேலரி. ஸோ அந்த அமௌண்ட் வந்து இங்கே நமக்கு என்டர் ஆகும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா Vlookup. ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா நம்ம
நம்மளோட மாஸ்டர் டேட்டா இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா ஷீட் 1ல் இருக்குது. நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எடுத்தது, அதாவது ஜெயா அப்படின்ற எம்ப்ளாயியோட சேலரியை நம்ம எடுத்ததும் பார்த்தீங்கன்னா சேம் அதே ஷீட்லேயே நம்ம எடுத்தோம். ஆனால் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட மாஸ்டர் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஷீட் 1ல் இருக்குது. இப்போ நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் வந்து ஷீட் 2ல் வந்து நான் சின்ன டேட்டா ஒன்று டைப் பண்ணி வச்சுருக்கேன். இதில் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த டேட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் இருக்குது, எம்ப்ளாயி நேம் இருக்குது, டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த எம்ப்ளாயி நேம் இருக்கு இல்லைங்களா, இந்த எம்ப்ளாயியில் எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறாங்க அப்படின்றது Vlookup அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த Vlookup அப்படின்னாலே ஒன்றுமே கிடையாது. இது வெர்டிக்கலாக லுக்கப் பண்ண போது நம்மளோட டேட்டா வந்து வெர்டிக்கலாக நம்ம டைப் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல Vlookup அப்படின்ற ஃபங்க்ஷனை நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இங்கே வந்துட்டு மாஸ்டர் டேட்டா ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இந்த மாஸ்டர் டேட்டா வந்து பாருங்கள், இங்கே வந்து எம்ப்ளாயி நேம் இருக்குது, டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ எம்ப்ளாயோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இந்த மாஸ்டர் டேட்டாவில் இருக்குது, அதாவது ஷீட் 1ல் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஷீட் 2ல் இந்த 5 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க, இவங்க எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க அப்படின்றத மட்டும் இப்போ நம்ம சர்ச் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ நான் இப்போ இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா Vlookup ஃபங்க்ஷனை டைப் பண்ணுறேன். ஸோ ஈக்குவல் டு Vlookup ஓப்பன் ப்ராக்கெட். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதே ஆர்கியூமெண்ட் தான், 4 ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து இங்கே காட்டும். ஸோ லுக்கப் வேல்யூவில் வந்து நான் ஃபஸ்ட்டு என்ன செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா டேவிட் அப்படின்ற எம்ப்ளாயியோட செல்லை நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே செலக்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா B2 அப்படின்னு டிஸ்பிளே ஆகுது. அதாவது டேவிட் அப்படின்ற நேமை டைப் பண்ணியிருக்க செல்லோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா B2. ஸோ B2 அப்படின்னு அங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ லுக்கப் வேல்யூ வந்து நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட் ஆர்கியூமெண்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ கமா கொடுக்குறேன். இப்போ செகண்ட் ஆர்கியூமெண்ட்க்கு போகுது. செகண்ட் ஆர்கியூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் அரே. ஸோ இந்த டேபிள் அரே அப்படின்றது மாஸ்டர் டேட்டா. இந்த மாஸ்டர் டேட்டா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷீட் 1ல் இருக்குது. நாம் இப்போ டைப் பண்ணிகிட்டு இருக்குது ஷீட் 2ல். ஸோ இந்த டேபிள் அரே நம்ம செலக்ட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஷீட் 1 கிளிக் பண்ணுறேன். இந்த ஷீட் 1ல் நம்மளோட கம்ப்ளீட் மாஸ்டர் டேட்டா இருக்குது. ஸோ நம்ம முன்ன பார்த்த மாதிரியே தான் நம்ம வந்து லுக்கப் வேல்யூ என்ன செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டேவிட் அப்படின்ற எம்ப்ளாயியோட நேமை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து எம்ப்ளாயி நேம் இருக்கிற காலம்ல இருந்து தான் நம்ம செலக்ட் பண்ணணும். சீரியல் நம்பரை இக்னோர் பண்ணிடணும். சீரியல் நம்பர் நம்ம செலக்ட் பண்ணக்கூடாது. ஒருவேளை நம்ம சீரியல் நம்பரும் செலக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எரர் காட்டும். ஸோ நம்ம லுக்கப் வேல்யூ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டேவிட் அப்படின்ற எம்ப்ளாயி நேமை நான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் லுக்கப் வேல்யூ எந்த காலமில் இருக்கோ அந்த காலம்ல இருந்து தான் நம்மளோட செலெக்ஷன் இருக்கணும். ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா எம்ப்ளாயி நேம்லேருந்து இந்த ஃபுல் மாஸ்டர் டேட்டாவை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நான் மறுபடியும் ஷீட் 2 கிளிக் பண்ணுறேன். இந்த ஷீட் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா சேம் செலெக்ஷன் இங்கேயும் காட்டுது இல்லைங்களா. எதனால் அப்படின்னா நம்மளோட டேபிள் அரே வந்து நான் ஷீட் 1க்குள்ளே போய் செலக்ட் பண்ணேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷீட் 2 அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ அதனால் இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 அப்படின்றத நான் பேக் ஸ்பேஸ் கொடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு 1 அப்படின்னு கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ 1 கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஷீட் 1ல் இருக்கக்கூடிய மாஸ்டர் டேட்டா இங்கே ஃபுல்லாக செலக்ட் ஆகியிருக்கும். ஸோ செகண்ட் ஆர்கியூமெண்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ நான் கமா கொடுக்குறேன். தேர்ட் ஆர்கியூமெண்ட் பார்த்தீங்கன்னா காலம் இண்டெக்ஸ் நம்பர் கேட்குது. ஸோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம வந்து என்ன சர்ச் பண்ண போகிறோம், நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்னா இந்த எம்ப்ளாயீஸ் எல்லாம் எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறாங்க அப்படின்றது தேவை. ஸோ டிபார்ட்மெண்ட் அப்படின்றது மாஸ்டர் டேட்டாவில் எத்தனாவது காலமில் இருக்குது, எந்த காலமில் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியணும். ஸோ நான் ஷீட் 1க்குள்ளே போகிறேன். இப்போ டிபார்ட்மெண்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எந்த காலமில் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நம்ம செலக்ட் பண்ண ரெக்கார்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எம்ப்ளாயி நேம்லேருந்து தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எம்ப்ளாயி நேம் வந்து ஃபஸ்ட்டு காலம், டிபார்ட்மெண்ட் அப்படின்றது வந்து செகண்ட் காலம். ஸோ காலம் இண்டெக்ஸ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 2. ஸோ நான் இப்போ ஷீட் 2வை கிளிக் பண்ணுறேன். இப்போ இங்கே வந்து ஷீட் 2ன்னு மறுபடியும் டைப் ஆகிருக்கு. ஸோ அதை வந்து நான் பேக் ஸ்பேஸ் கொடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு காலம் இண்டெக்ஸ் நம்பர் அப்படின்ற ஆர்கியூமெண்ட்டில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 அப்படின்னு கொடுக்குறேன். ஏன்னா டிபார்ட்மெண்ட் அப்படின்றது வந்து காலம் இண்டெக்ஸ் நம்பர் வந்து 2ல் இருக்குது. ஸோ 2ன்னு கொடுக்குறேன். ஸோ கமா கொடுக்குறேன். கமா கொடுத்தோன்னே என்ன ஆகும் அப்படின்னா தேர்ட் ஆர்கியூமெண்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அடுத்து ஃபோர்த்தாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் லுக்கப் அப்படின்னு இருக்கு. ரேஞ்ச் லுக்கப்பில் வந்து நமக்கு சேம் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் ட்ரூ அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அப்ராக்சிமேட் ஆன்சர் கிடைக்கும். அதாவது இதுவாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஃபால்ஸ் அப்படின்னா எக்ஸாக்ட் மேட்ச், கரெக்டான பர்ஃபெக்ட் ஆன்சர் கிடைக்கும். ஸோ அதனால் இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபால்ஸ் அப்படின்றத டைப் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து எக்ஸாக்ட் ஆன்சர் வேணும், கரெக்டான ஆன்சர் வேணும் அப்படின்றதுனால ஃபால்ஸ் அப்படின்றத டைப் பண்ணுறேன். ஸோ நான் என்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ்லேருந்து அப்சல்யூட் ரெஃபரன்ஸாக சேஞ்ச் பண்ணணும். அப்படி இப்போ இந்த B1 அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல நான் கர்சர் வச்சுட்டு ஃபங்க்ஷன் 4 அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும்னா $B $1 சேஞ்ச் ஆகிடும். இப்படி சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா இது வந்து அப்சல்யூட் ரெஃபரன்ஸில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ இங்கே வந்து G12 இருக்குது இல்லைங்களா, இது வந்து ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸில் இருக்குது. ஸோ நான் இங்கே கர்சர் வச்சுட்டு
ஜஸ்ட் ஃபங்க்ஷன் 4 அப்படின்ற பட்டனை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ $G $12 அப்படின்னு மாறிடும். ஸோ இந்த மாதிரி மாறிடுச்சு அப்படின்னா அப்சல்யூட் ரெஃபரன்ஸில் மாறிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நீங்கள் என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான பர்ஃபெக்ட் ஆன்சர் கிடைக்கும். ஸோ மீதியெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஜஸ்ட் ட்ராக் பண்ணி அந்த பர்டிகுலர் எம்ப்ளாயோட டிபார்ட்மெண்ட் என்னன்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கலாம்.